வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். மோடி பிரதமரான பிறகு மொத்த உலகமும் பாரதத்தின் புகழை பாடுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. ஒவ்வொரு தரப்பினரின் பாதிப்பையும் ஆழ்ந்து உணர்ந்து நிவாரண தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. PSLV C-58 ராக்கெட் 25 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. தொடர்ந்து நாளை விண்ணில் பாய்கிறது. இந்தோனேசியாவில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். மோடி பிரதமரான பிறகு மொத்த உலகமும் பாரதத்தின் புகழை பாடுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சுவாமி நாராயண் குருகுல விஸ்வவித்யா பிரதிஷ்டானம் நடத்திய பூஜ்ய புராணி சுவாமி ஸ்மிருதி மகோத்சவத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டை நேசித்தவர்களுக்கும் பாரதம் என்ற வார்த்தை மீது மரியாதை கொண்டவர்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது என்றும், நாடு சுதந்திரம் அடைந்தாலும் அதன் பார்வை பாரதத்தை மையப்படுத்தியதாக இல்லாமல் வேறு எதையோ மையப்படுத்தியதாக இருக்கிறதே என்று அவர்கள் வருந்தியதாக கூறினார். குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரான பிறகுதான் அனைத்து மாறியது என்றும், அதன் பிறகு ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவின் புகழை பாடத் தொடங்கியதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தை நோக்கி முன்னேறி வருவதாகவும், புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவதில் 3வது இடத்தில் உள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். உட்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகளுக்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 280 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பில் நிவாரண தொகுப்பை அறிவித்திருக்கிறேன் என்றும், மீனவர்கள், உப்பள தொழிலாளர்கள், உழவர்கள், கால்நடை வளர்ப்போர், மாணவர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு தரப்பினரின் பாதிப்பையும் ஆழ்ந்து உணர்ந்து இத்தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 6000 ரூபாய் நிவாரணத் தொகை, தென் மாவட்டங்களிலும் 6000 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நிவாரணத் தொகை என 2000 கோடி ரூபாய்க்கு மேல் மக்களுக்கு நிவாரணமாக வழங்கியுள்ளதாகவும், உடனடி உட்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகளுக்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 280 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முழுக்க மாநில பேரிடர் நிதியிலிருந்தும் மாநில அரசு நிதியிலிருந்தே திராவிட மாடல் அரசு இப்பணிகளை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-58 ராக்கெட் நாளை காலை 9 மணி 10 நிமிடத்திற்கு விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து PSLV C-58 ராக்கெட் நாளை காலை 9 மணி 10 நிமிடத்திற்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இதில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்படுகிறது. விண்வெளியில் உள்ள நிறமாலை, தூசு, கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராய உள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் புவி வட்ட பாதையில் நிலை நிறுத்தப்படுகிறது. இதேபோல் காலநிலை பற்றி ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த வேசாட் என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 8:10 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து நாளை காலை 9 மணி 10 நிமிடத்திற்கு கவுண்டவுனை முடித்துக் கொண்டு விண்ணில் பாய்கிறது. ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை பார்வையிடுவதற்காக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் 10,000 பேர் ஆர்வமாக பெயர் பதிவு செய்துள்ளனர் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட திடீர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவாகியுள்ளது.
பரந்த தீவு கூட்டமான இந்தோனேசியா பசிபிக் படுகையில் உள்ள எரிமலைகளின் வளைவான ரிங் ஆஃப் ஃபயர் மீது இருப்பதால் அடிக்கடி பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளால் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தோனேசியாவின் கிழக்கு பகுதியான பப்புவாவில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பப்புவா மாகாணத்தின் தலைநகரான ஜெயபுராவில் உள்ள துணை மாவட்டமான அபேபுராவில் இருந்து வடகிழக்கே 162 கிலோமீட்டர் தொலைவில் 6.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நடந்தது. இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்கு பல கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் அதிர்வனை உணர்ந்த மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை முழுவதும் 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் என்று சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து சென்னை பெருநகர வடக்கு மற்றும் மேற்கு கூடுதல் ஆணையர் அர்ச்சரா கார்க், தெற்கு கூடுதல் காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா, போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது விபத்தில்லாமல் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள தனியார் கேளிக்கை விடுதிகள் மற்றும் சொகுசு விடுதிகளில் புத்தாண்டுகளை கொண்டாட இரவு 1 மணி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் 1 மணிக்கு மேல் அனைவரும் விடுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அவ்வாறு வெளியேறாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுவெளியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் தொடர்பான புகார்கள் வந்தால் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்குள் ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் SP சிங் தெரிவித்துள்ளார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான வரைபடத்தை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் SP சிங் திறந்து வைத்து எய்ம்ஸ் கட்டிடம் அமையவுள்ள இடத்தை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து இணையமைச்சர் SP சிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் டெல்லியில் கூட இல்லாத தொற்றுநோய் தடுப்பு பிரிவு புதிதாக அமைக்கப்பட உள்ளது எனவும் இந்த தொற்றுநோய் தடுப்பு பிரிவிற்காக புதிதாக வகுப்பறைகள் ஆய்வுக் கூடங்கள் கட்ட வேண்டியுள்ளதால் கட்டுமானத்திற்கான மதிப்பீடு கூடுதலாகியுள்ளது என்றும் ஜனவரி 2ஆம் தேதிக்குள் ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்படும் எனவும் 3 மாதத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 3 ஆண்டிற்குள் கட்டி முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மோடியின் தலைமையின் கீழ் மத்திய அரசு ஆட்சிக்கு வந்ததும் 2027ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைக்கப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் SP சிங் தெரிவித்துள்ளார். Bidders and tenders are issued. The last date to open this technical tender and finance tender, 2nd of January. Yes, sir. They will submit. So Modi ji is giving you a gift on the new year, 2nd of January. Okay? Okay. You should do this on 1st of January. It's better. But your people will be enjoying 1st of January. So 2nd of January, tender will open. Nowadays, this Madurai government medical AIIMS Madurai's student through the NEET are studying in Ramnathpuram campus. I am going to visit that campus. சாத்தான்குளத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் CV கணேசன் பேருந்து சேவையை துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் CV கணேசன் பார்வையிட்டார். பின்னர் வடக்கு பண்ணம்பாறை பகுதியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது நீண்டகாலமாக தங்கள் பகுதியில் பேருந்து சேவை இல்லாமல் அவதிப்படுவதாக பொதுமக்கள் கூறினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் போக்குவரத்து துறை நிர்வாக இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக பேருந்து சேவை இயக்குமாறு உத்தரவிட்டார். தொடர்ந்து அரை மணி நேரத்தில் வடக்கு பண்ணம்பாறை கிராமத்திற்கு அரசு பேருந்து வந்தது. பின்னர் அமைச்சர் CV கணேசன் பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்து ஓட்டிச் சென்றார். அப்போது அமைச்சருக்கு பொதுமக்கள் கைதட்டி நன்றி தெரிவித்தனர். போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு
உடனடியாக அந்த கிராமத்திற்கு இன்று காலை 11 மணியிலிருந்து வடக்கு பன்னம்பாறை கிராமத்திலிருந்து சாத்தான்குளத்திற்கு நகர பேருந்து நீட்டிப்பு செய்யப்பட்டு துவக்கி வைத்திருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எஸ்ஆர் கேட் பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தவறான ஊசி செலுத்தியதால் தான் குழந்தை இறந்துவிட்டது என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் மனைவி ஷர்மிளாவிற்கு 1.5 வயதில் விஸ்வபாரதி என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று எஸ்ஆர் கேட் பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு பெற்றோர் தடுப்பூசி போட்டுள்ளனர். அதன் பின்னர் குழந்தையின் உடலில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் குழந்தைக்கு தவறான தடுப்பூசி செலுத்தியதால் தான் குழந்தை இறந்துவிட்டதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நகர்ப்புற சுகாதார நிலையத்திற்கு சென்று மேஜை நாற்காலி என கண்ணில் பட்டதை தூக்கி வீசி தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடல் அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இறந்ததற்கான காரணம் குறித்து மருத்துவத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பெற்றோர்களிடம் விவரத்தை அறிந்து ஆறுதல் கூறினார். மேலும் அரக்கோணத்தில் ஏற்கனவே இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் குழந்தையை பறிகொடுத்த பெற்றோருக்கு அரசு ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரக்கோணம் பகுதியிலே அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக இந்த பகுதியிலே வந்து இந்த மருத்துவமனையெல்லாம் பார்வையிட்டு இனி வரும் காலங்களில் எந்த குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படாமல், தடுப்பூசி போட்டால் எந்த குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இறந்த குழந்தைக்கு அந்த ஏழ்மையான அந்த குடும்பத்திற்கு இந்த இறந்த குழந்தையை வாடிக்கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 10 லட்சம் நிவாரண நிதியை உடனடியாக அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன். ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள மாகாளி அம்மனுக்கு மார்கழி மண்டல உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேனி தேசிய நெடுஞ்சாலையில் நன்மை தருவார்கள் திருத்தலத்தில் 49 அடி உயரமுள்ள மாகாளி அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மண்டல உற்சவ விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 49 அடி உயரமுள்ள மாகாளி அம்மனுக்கு 48 நாட்கள் விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் முத்துவன்னியன் தலைமையில் அம்மனுக்கு 108 பால்குடங்களை ஊற்றி பாலாபிஷேகம் செய்தனர். அப்போது கோவிலில் திரண்டிருந்த பெண் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள் வந்து குலவையிட்டு ஆடினர். மேலும் கும்மி பாட்டுகள் பாடி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனையடுத்து மாகாளி அம்மனுக்கு சிவாச்சாரியார்கள் மகா தீபாராதனை காண்பித்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்களை அரசியலில் பார்க்கிறேன் எனவும் படைத்த இறைவனை அரசியல் பார்க்கிறேன் என்றும் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தபோது லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் தெரிவித்தார். திரைப்பட நடிகரும் லட்சிய திமுக தலைவருமான ராஜேந்தர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தார். அப்போது கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தூத்துக்குடியில் வானிலை மோசமாக இருப்பதாக எனது மகன் சிம்பு கூறிய பின்னரும் நான் விழாவை ரத்து செய்யாமல் தூத்துக்குடி வந்துள்ளேன் என்றும் தூத்துக்குடியில் 500 பேருக்கும் நெல்லையில் 500 பேருக்கும் கன்னியாகுமரியில் 500 பேருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்துள்ளேன் என்றும் இன்று தூத்துக்குடியில் முடித்துவிட்டு நெல்லை மற்றும் கன்னியாகுமரிக்கு செல்ல உள்ளேன் என்றும் நான் எம்பியாகவோ எம்எல்ஏ ஆகவோ இல்லை எனவும் மக்களை அரசியலில் பார்க்கிறேன் எனவும் படைத்த இறைவனை அரசியல் பார்க்கிறேன் என்றும் நடிகர் ராஜேந்தர் தெரிவித்தார். நான் அரசியலை பார்க்கல, அரிசியில பார்க்கிறேன். ஆண்டவனுடைய ஒவ்வொரு அரிசியிலும் ஆண்டவன் எழுதி வைத்த எழுத்தை பார்க்கிறேன், தலை எழுத்தை பார்க்கிறேன். ஆமாம், அதனால தான்
நான் இன்றைக்கி இங்கே இந்த மாவட்டத்தில் இறங்கி இந்த தென் மாவட்டங்களுக்கு வந்து இன்றைக்கி இது பண்ணுறேன்னா வானம் வெளுத்து இருக்கிறது. இந்த வானத்தை பார்க்கும்போது நான் இப்படி என் மகன் சிலம்பரசன் நடித்த படம் குத்து, நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்யவில்லை, ரத்து. காரணம், இந்த தூத்துக்குடி மாநகரம் இருக்கிறது, இங்கே எடுக்கிறார்கள் முத்து. சிலம்பரசன் நடித்தது முத்து, நடித்தது குத்து. இந்த தூத்துக்குடி மாநகரில் நாம் எடுப்பது முத்து. என் சுற்றுப்பயணத்தை நான் செய்யவில்லை, ரத்து. சிலம்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் என பாரம்பரிய கலைகளுடன் கோயம்புத்தூரில் 3 நாட்கள் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் என்கிற 6வது உணவு திருவிழா 5, 6, 7 ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ளது. இதற்காக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் KA ராமசாமி, செயலாளர் பாலச்சந்தர் ராஜா, பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியின் தலைவர் டேவிட் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது உணவு திருவிழா காலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 10:30 மணி வரை நடைபெறும் என்றும் இதில் கோவையைச் சேர்ந்த 100 உணவு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன எனவும் மொத்தம் 160 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது என்றும் சைவ மற்றும் அசைவ உணவுகள், இனிப்புகள், கார வகைகள், சாட் எனும் துரித உணவு வகைகள், கேக்குகள் மற்றும் ஐஸ்கிரீம் என அனைத்தும் ஒரே இடத்தில் உண்டு மகிழலாம் என KA ராமசாமி தெரிவித்தார். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். அதாவது குவான்டிட்டியும் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி ஒரே இதில் வந்துட்டு நம்ம எல்லா உணவும் சாப்பிட வைக்கிறதுனால சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லா கடையிலையும் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். நம்ம 12 வயசு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி தந்துடுறோம் டிக்கெட். திருவொற்றியூரில் மக்கள் வாக்களிப்பது குறித்து மாதிரி இயந்திரம் அமைத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேர்தலில் வாக்களிப்பது குறித்து இன்றளவும் மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை என்பதால் தேர்தல் ஆணையம் 100% வாக்குகள் பதிவாக வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. இந்நிலையில் சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் 1வது அலுவலகத்தில் வாக்குச்சாவடி மாதிரி இயந்திரம் அமைத்து வாக்களிப்பது குறித்து பொதுமக்களிடையே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அங்கு வந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து கையொப்பமிட்டு சென்றனர். இதேபோன்று அனைத்து பகுதிகளிலும் வாக்களிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறு குறு பெண் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் பெரியகுளம் அருகே செம்மை மாதர் 2.0 பயிற்சி பாசறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் அரசு தோட்டக்கலை கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து தமிழகம் முழுவதும் உள்ள சிறு குறு பெண் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் செம்மை மாதர் 2.0 என்ற தலைப்பில் பயிற்சி பாசறை 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த பயிற்சி பாசறையில் பெண்கள் உற்பத்தி செய்யும் இயற்கை உணவு, பானங்கள், மூலிகை சார்ந்த உணவுகள், மூலிகை சார்ந்த அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய வகைகளில் செய்யும் உணவுப் பொருட்கள், நாட்டு சர்க்கரை மற்றும் இயற்கை உரங்கள் தயாரிப்பு, கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் பெண்கள் தங்கள் திறமைகளை காட்டி உற்பத்தியை செய்து வருகின்றனர். இந்நிலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை எவ்வாறு சந்தைப்படுத்துதல் குறித்து பெண் தொழில் முனைவோருக்கு பல்வேறு துறை நிபுணர்கள் பங்கேற்று விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் ராஜாங்கம் மற்றும் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மைய செயல் அலுவலர் வசந்த் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்றனர். கோவையில் 11 வயது சிறுவன் இடுப்பில் சாகச வளையத்தை சுற்றிக் கொண்டே உடைமாற்றுவது, கேம் விளையாடுவது என பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்து அசத்தியுள்ளார். கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக் ரஞ்சினி தம்பதியின் 11 வயது மகன் ஆரவ் என்பவர் சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறுவயது முதலே ஹாலே ஹப் எனும் சாகச வளையம் சுற்றுவதில் ஈடுபாடு கொண்டுள்ளார். இவரின் திறமையை கண்ட பெற்றோர் ஆரவிற்கு அளித்த பயிற்சியின் காரணமாக தற்போது கோவை வந்த சிறுவன் ஆரவ் இடுப்பில் வளையத்தை சுற்றிக் கொண்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் சிவமுருகன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆரவ் என்ற சிறுவன் இடுப்பில் வளையத்தை சுற்றிக் கொண்டே உடைமாற்றுவது, தண்ணீர் குடிப்பது,
கியூபிக் சரி செய்வது, வீடியோ கேம், செஸ் என 10க்கும் மேற்பட்ட செயல்களை செய்து காண்பித்து அசத்தியுள்ளார். இதில் அவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக அது பண்ணிட்டு இருக்கான். பண்ணும்பொழுது அந்த ஹூலாவை பண்ணும்பொழுது கூடவே நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறான். உதாரணமாக அந்த ஹூலாவை பண்ணிகிட்டே முட்டி போட்டு எழுந்துக்கிறது, அந்த ஹூலாவு அதை இடுப்பில் வச்சுட்டே தண்ணி குடிக்கிறது, செஸ் கேம் மொபைலில் ஆடி அதை வின் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஹூலாஹூ போட்டுட்டே அதுக்கப்புறமா டிஷர்ட்டை கழட்டி திருப்பி இன்னொரு டிஷர்ட் போட்டுக்கிறது, அதுக்கப்புறமா ஹூலாஹூ போட ரூபிக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுறது, யார் என்ன மாதிரி அன்ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த ஹூலா ஹூப்பை போட்டுட்டு ஸ்டேஜில் ஏறி இறங்குறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹூலா ஹூப் சம்மந்தமாக நிறைய ஆக்டிவிட்டீஸும் கூடவே சேர்ந்து இந்த 1.5 மணி நேரத்தில் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது, அது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது எங்களுக்கு. திருப்பூரில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேட்டி வாரம் கொண்டாடப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அரசு வேட்டி தினமாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து திருப்பூரில் வேட்டி வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வேட்டி கட்டியவர்களே மதிப்பு மிக்கவர்கள் என சாதனையாளர் ராம்ராஜ் நிறுவனர் KR நாகராஜன் சல்யூட் அடிக்க வைத்தார். மேலும் கிராமப்புற நெசவாளர்களின் வாழ்க்கையை மேம்பட செய்து காந்தி கண்ட கனவினை நனவாக்கிட அனைத்து தரப்பினரும் உபயோகிக்கும் வண்ணம் பல ஆராய்ச்சிகள் செய்து 41 ஆண்டுகால தனித்துவம் மிக்க உடையான வேட்டியின் விற்பனையை மேம்படுத்தி வருகிறார். இந்நிலையில் ராம்ராஜ் காட்டன் வேட்டி வாரத்தை முன்னிட்டு ரூபாய் 500க்கு 3 வேட்டிகளும், ரூபாய் 600க்கு டபுள் ஃபேன்சி பார்டர் வேட்டிகளும், ரூபாய் 990க்கு 2 பஞ்சகச்சம் வேட்டிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள கிராமப்புற நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயரவும், தமிழர்களின் அடையாளமான இந்த வேட்டியை மக்களிடத்தில் ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 7 வருடமாக மிகச்சிறப்பாக இந்த வேட்டிவார கொண்டாட்டம் ராம்ராஜ் காட்டன் மூலமாக தமிழக மக்களை சென்றடைந்துள்ளது. பழனி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா துவங்க உள்ளதை முன்னிட்டு கோட்டாட்சியர் சரவணன் தலைமையில் முன்னேற்பாடுகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விரதமிருந்த பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு பாத யாத்திரையாக பழனிக்கு வருகை தந்து தண்டாயுதபாணியை வழிபடுகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இத்திருவிழா தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்நிலையில் பக்தர்களுக்கு குடிநீர், தங்கும் இடங்கள், கழிவறைகள், வாகன நிறுத்தும் இடங்கள், பேருந்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கான ஆலோசனை கூட்டம் பழனி திருக்கோயில் தலைமை அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி, காவல்துறை அதிகாரிகள், மின்வாரிய ஊழியர்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை, போக்குவரத்து, காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். வந்தே பாரத் ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது தருமபுரி மாவட்ட மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்றனர். வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் 2 அம்ரித் பாரத் ரயில்களையும் காணொலி காட்சி வாயிலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் கோவையிலிருந்து பெங்களூருவுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த வந்தே பாரத் ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது தருமபுரி மாவட்ட மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்றனர். ரயில் வரவேற்பு நிகழ்ச்சியில் தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் S. செந்தில்குமார் பங்கேற்று பேசினார். அப்போது வந்தே பாரத் ரயில் தருமபுரிக்கு நின்று செல்வதால் ஏற்படும் பயன்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு ரயில்வே கோட்ட உதவி பொது மேலாளர் அசுஸ்தோஷ் மாத்தூர், பொதுமக்கள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதிதாக வரக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடியது 2 நிமிடமாவது தருமபுரி மக்கள் பயன்பெறும் வகையில் தருமபுரி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். இது மட்டும் இல்லாமல் புதிதாக இன்னும் துவங்கக்கூடிய மதுரையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்னொரு வந்தே பாரத், அதுவும் வேற ரூட் போட்டிருக்காங்க. அந்த ரூட்டை மாற்றி தருமபுரியில் நின்று செல்லக்கூடிய 2 நிமிடம் அந்த ட்ரெயினும் நம்ம கேட்டிருக்கோம்.
திருவள்ளூர் மற்றும் திருத்தணி சட்டசபை தொகுதிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருத்தணியில் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவள்ளூர் மற்றும் திருத்தணி சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட மாநில, மாவட்ட, வட்டார, நகர மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் திருத்தணியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமை வகித்தார். இதில் 300க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும், பூத் ஏஜென்ட்டுகளை நியமிப்பது, வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் ஒன்றிணைந்து வரும் தேர்தலில் அதிக ஓட்டுகள் பெற்றுத் தருவதற்கு பாடுபட வேண்டும் என்றும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு மாநகர காவல்துறையின் கீழ் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள், தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் பட்டியலிட்டார். இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மாநகரில் இந்த வருடம் நடைபெற்ற குற்ற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஆகியவற்றை காவல்துறை எவ்வாறு கையாண்டது என்பது பற்றி ஆய்வு நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 2022ஆம் வருடத்தை ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஆதாய கொலை வழக்கு எதுவும் இல்லை எனவும், கூட்டு கொள்ளை கடந்த வருடத்தில் 11 வழக்குகள் இருந்த நிலையில் இந்த வருடம் 3 வழக்குகள் மட்டும் பதிவாகி 3 சம்பவத்திலும் ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரையும் கொலை வழக்குகள் 2022ல் 35 வழக்குகள் பதிவாகின்றன. இந்த வருடம் பார்த்தோம்னா 22 வழக்குகளே பதிவாகியுள்ளன. இதில் 37% கொலை வழக்குகள் குறைந்திருக்கின்றன. அதே போல் அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை முயற்சி வழக்குகள், இது கடந்த வருடம் 58 வழக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த வருடம் 45% குறைந்து 32 வழக்குகளே பதிவாகியுள்ளன. அதே போல் ரயட்டிங் அப்படிங்கிற கலக வழக்குகள் 2022ல் 47 வழக்குகள் பதிவாகியிருக்கின்றது. இந்த வருடம் 72% குறைந்து 13 வழக்குகளே பதிவாகியிருக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களிடமும் விவரங்களை கேட்டறிந்தார். இரவு நேரத்தில் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மனிதநேயத்துடன் முதலுதவி அளித்து வழியனுப்பி வைத்த காவல்துறையினருக்கு திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் வெகுமதி வழங்கி பாராட்டினார். தூத்துக்குடி கோரம்பள்ளம் அருகே புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனம் மிதிவண்டியின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர் மற்றும் மிதிவண்டி ஓட்டுநர் ஆகிய இருவரும் காயமடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திலிருந்த புதுக்கோட்டை நெடுஞ்சாலை ரோந்து வாகன சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் மற்றும் முதல்நிலை காவலர் மகாராஜகுமார் இருவரும் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மனிதநேயத்துடன் முதலுதவி அளித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் காவல்துறையினரின் செயலை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களும் ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பாராட்டியுள்ளனர். மேலும் அவ்வழியாக சென்ற பொதுமக்களும் பாராட்டியுள்ளனர். இதனையடுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் மற்றும் முதல்நிலை காவலர் மகாராஜகுமார் ஆகியோரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் முன்னிலையில் திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் வெகுமதி வழங்கி பாராட்டினார். வேலூர் அருகே நடைபெற்ற பருத்தி ஏல விற்பனையை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் செதுக்கரை அருகே உள்ள கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வேலூர் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திரு குண ஐயப்பதுரை தலைமையில் பருத்தி ஏல விற்பனை நடைபெற்றது. இதில் குடியாத்தம், பேரணம்பட்டு, கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பருத்தியை ஏலம் மூலம் விற்க கொண்டு வந்தனர்.
மேலும் இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் கலந்து கொண்டு பருத்தி மூட்டைகளை பார்வையிட்டு ஏலத்தை தொடங்கி வைத்தார். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவரை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சாதாரண முதுகுவலிக்காக வழக்கறிஞர் பாரத் பாபு அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து வீட்டிற்கு அழைத்து சென்ற சில மணி நேரத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆம்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உரிய மருத்துவம் அளிக்காத மருத்துவர் பிரவீன்குமாரை கண்டித்து அவரை கைது செய்ய கோரி அரசு மருத்துவமனை முன்பு கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண பாமர மக்களுக்கு எந்த அளவில் மருத்துவம் பார்ப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக வழக்கறிஞர் மதிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் அரசு மருத்துவமனையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். மோடி பிரதமரான பிறகு மொத்த உலகமும் பாரதத்தின் புகழை பாடுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. ஒவ்வொரு தரப்பினரின் பாதிப்பையும் ஆழ்ந்து உணர்ந்து நிவாரண தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. PSLV C-58 ராக்கெட் 25 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. தொடர்ந்து நாளை விண்ணில் பாய்கிறது. இந்தோனேசியாவில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.